ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு வாரமும் தேநீர் நேரத்துல நிறைய ரெசிபிஸ்லாம் செஞ்சு காட்டிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதை வீட்லயே நிச்சயமா ட்ரை பண்ணிருப்பீங்க. எல்லாமே நல்லாவும் சுவையாவும் இருந்திருக்கும். ஸோ இந்த வாரம் நம்ம சூப்பரான 2 டிஷ் பார்க்க இருக்கோம். அதை இங்க செஞ்சு காமிக்க இங்க வந்திருக்கிறவங்க சுமதின்னு சொல்றவங்க வந்திருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுவோம் ஷோக்கு. வெல்கம் டு ஷோ மேம். ஹலோ மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அப்புறம் இன்னைக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க நேயர்களுக்காக? இன்னைக்கு நான் வியூவர்ஸ்க்கு கொள்ளு வடை செய்ய போறேன். சரி, இப்ப வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஓகே, கொள்ளு ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஓகே. வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்பூன் போதும். ஜீரகம் தேவையில்லை, சீரகம்லாம் வேண்டாம். இது எப்படின்னா கடலைப்பருப்பு வடை நம்ம எப்படி செய்யறோமோ அதே பேஸ் தான் பண்ண போறோம். என்னன்னா இது கொள்ளு யூஸ் பண்றோம். கொள்ளு நீங்க அட்லீஸ்ட் ஒரு 7 or 8 hours சோக் பண்ணிக்கினா தான் உங்களுக்கு ஈஸியா கிரைண்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம கொள்ளு ஜென்ரலா எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதனாலதான் நான் அதை பேஸ் பண்ணி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கேஸ்ட்ரிக் மட்டும் இல்லாம உங்களுக்கு இது உடம்பு நல்லா இளைக்க வைக்கும். உடம்பு இளைக்க வைக்கும். அதே சமயம் நம்ம ஃபேட் உடம்புல இருந்தா அது நல்லா குறைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டோன் கிட்னில இருக்கும் இல்லையா, அது இது பண்ணும். அதுக்கப்புறம் கால் வலிக்கு இதுவாகும். நீங்க கொள்ளு சூப் மாதிரி டெய்லியே அப்படி ஒரு 48 days அப்படி குடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஹீட். அது நம்ம எவ்வளவு எடுத்துக்க போறோம், ஒரு 1/2 glass தானே எடுத்துக்க போறோம். ஸோ அதனால ஒன்றும் இப்ப சூப்பா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. சூப்பா எடுத்துக்கலாம். சூப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டோனுக்கு மெயினா இது நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொள்ளு ஊற வச்சிருக்கோம். நம்ம அந்த கொள்ளு 8 hours இல்லையா? ஆமா, 8 hours ஊற வச்சிருக்கோம். அதை நான் மிக்சியில கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் அதை மாதிரி அதை அரைச்சு முடிச்சுட்டு. எப்படி இது கொரகரப்பா அரைக்கணுமா? கொஞ்சம் இல்ல, நைஸ் வேண்டாம், கொஞ்சம் கிறிஸ்பியா அரைச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த இதுவா கிடைக்கும், முறுமுறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு வடை. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு 4 இல்ல அந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் சோம்பு, உப்பு, புதினா, கொத்தமல்லி நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நைஸா கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். சோம்பெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. சரி, இப்போ வேற கொள்ளுல வேற என்னென்னலாம் ரெசிபிஸ் செய்யலாம்? கொள்ளுல உங்களுக்கு நிறைய இருக்கு மேடம். ஆக்சுவலா என்னன்னா நம்ம கொள்ளு ரசம் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும் கொள்ளு ரசம். அப்புறம் கொள்ளு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 11 o'clock நம்ம கொள்ளு சுண்டல் கூட பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஸோ ரொம்ப நல்லது. கொள்ளு நம்ம இது பண்ணோம்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு நல்ல ஹீட்டுன்னு சில கொள்ளு துவையல் கூட சொல்லுவாங்க. கொள்ளு துவையலும் பண்ணலாம். அதை விட நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியா செஞ்சிடலாம். டக்குன்னு ரசத்துக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரசத்துக்குனா எப்படி கொள்ளை சோக் பண்ணிட்டு இதே வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த சுண்டல் இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே சுண்டலா பண்ணிக்கலாம். மிச்சம் அந்த அதுக்கு நார்மல் ரசப்பொடி தான். அதே தான், தண்ணிக்கு பதிலாக இந்த கொள்ளு தண்ணி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வடையை நம்ம தட்டி போட்டுக்கலாம். இது 200 கிராம் கொள்ளுன்னு சொன்னீங்க இல்லையா? நிறைய வந்திருக்கு அந்த மாவு. ஆமா, உங்களுக்கு நல்ல நிறைய வரும் இது. பட் இதுக்கு பெருங்காயம்லாம் தேவையில்லையா மேம்? பெருங்காயம் வேண்டாம். ஆக்சுவலா இது கடலைப்பருப்பு தான் கேஸ் சொல்லுவாங்க, இதுக்கு கேஸ் இல்ல இல்லையா? அதனால நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம், அப்புறம் அதனால தேவையில்லை. ஸோ கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கிறவங்க கொள்ளு வடை சாப்பிடலாம் இல்லையா? கண்டிப்பா. உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம், அடிக்கடியே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மெயினாக சாப்பிட மாட்டாங்க. எதுவுமே இந்த கொள்ளு பிடிக்காது, அது பிடிக்காது அப்படின்வாங்க. சோ இத மாதிரி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சாப்பிடுவாங்க. அதே சமயத்துல இந்த கொஞ்சம் புதினா அதெல்லாம் கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்ல தெரியாம அயனும் கிடைச்சிடுது. ஆமா, நல்ல ஒரு இதுவா இருக்கும்.
வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு புதினா கொத்தமல்லி போடுறதுனால. ஈவினிங் குழந்தைங்க அப்படி ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் அது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது அழகாக அவங்களுக்கு தெரியாது என்ன வடன் அவங்க வந்து அது கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கும். ஸோ கொடுக்கலாம் நீங்கள். இது நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த என்ன வடன்னு உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வடை வாசனை தான் வருது. ஆமா, ஏன்னா நம்ம மோஸ்ட்லி அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அது மாதிரி தான் போட்டிருக்கோம். இன்ஸ்டா கடலைப்பருப்பு நம்ம அது கொள்ளு யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. ஒரு மாதிரி கிறிஸ்பியா பார்த்தாலே தெரியுது இது கிறிஸ்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நம்மளுக்கு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு, கொள்ளு வடை. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். பூண்டெல்லாம் இங்க நறுக்கி தான் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா, நம்ம வந்து பேஸ்ட்டை கொஞ்சம் அரைச்சி போட்டோம்னா நம்ம நல்ல வாசனையா இருக்கும், தெரியவும் தெரியாது, பல்ல மாட்டாது இல்லையா? டெஃபினட்டா. இதுதான் வந்து மேடம் போட்ட கொள்ளு வடை. சூப்பரா இருக்கு, வாசனையே வந்து கமகமான்னு தூக்குது. பட் சாப்பிடும் போல ஆசையா இருக்கு, பட் ரொம்ப ஹாட்டா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு கழிச்சு நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ நீங்களும் வீட்டில் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்ம வந்து கொள்ளு யூஸ் பண்ணி ஒரு வடை செஞ்சாங்க. சூப்பராக ரியலாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து உளுந்தை யூஸ் பண்ணி ஒரு போண்டா மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து தேங்காய் பாலில் டிப் பண்ணி காட்ட போகிறாங்க. அது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன மேடம் செய்ய போகிறீங்க? அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால் போண்டா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போண்டா எல்லாருமே யூஸ்வலாக செய்வாங்க. இது வந்து நம்ம தேங்காய் பாலில் போட்டு பண்ணுறது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிஷ் நம்ம பண்றது. சரி, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், அது என்ன அளவுலாம் சொல்லிடுங்க. உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சும்மா ஒரு 1/2 hour வந்து நீங்க ஊற வச்சா போதும். நம்ம ஏன்னா உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஊறினா வந்து ஆயில் வந்து உங்களுக்கு இதுவாகும். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா போட்டுட்டு நைஸா அரைக்கணும். அதுதான் இது இதுவே. ஆமா, நைஸா அரைச்சு முடிச்சணும். தேங்காய் பால் வந்து தேங்காய் வந்து துருவின தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை, ஏலக்காய் பொடி. சரி, இப்போ எப்படின்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணியே விட வேண்டாம். தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிங்கன்னா தான் திக்கா பால் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ நான் வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு இதை பாருங்க, இந்த பதத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம போட்டோங்க. ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக போண்டா பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா இவ்ளோ சைஸ் போடும்போது இதுவும் பிக்கர் ஆகும்ல? இல்ல இது அந்த சிமிலி உருண்டை மாதிரி பண்றது இல்ல. சிமிலி உருண்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். இது இன்னும் நம்ம குட்டியா கூட பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப பெருசா ஆகாது, சும்மா இதுவாதான் நம்மளுக்கு. சோ அதுல தேங்காய் பால் இன்னும் பிக்கர் ஆயிடும்ல. அப்படி பண்ணா ரொம்ப ஆகாது, கொஞ்சம் தான் அதுவாகும். ஆமா. வேற இதுல வந்து என்னெல்லாம், அதாவது உளுந்துல வேற என்னென்ன செய்யலாம்? அது வடை போடுவோம் நார்மலா. நம்ம வடை பண்ணுவோம். சரி, அதே சமயம் வந்து இப்போ நம்ம டக்குன்னு வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும், உளுந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ டக்குன்னு இது ஒரு 1/2 hourலேயே நம்ம பண்ணிடலாம். அதே சமயம் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்கும். எல்லாம் யூஸ்வலாக செய்கிறத விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க என்னென்ன நம்ம கேட்டால் தான் அவங்களுக்கு, நம்ம சொன்னதை அவங்களுக்கு வந்து இதுவாகும்.
அண்ட் இது குலோப் ஜாமுன் மாதிரி ரொம்ப நேரம் ஊறணும் அந்த மாதிரி இல்ல இது ஒரு 15 மினிட்ஸ் போதும் உங்களுக்கு. ஓகே 15 மினிட்ஸ் ஊறிட்டாவே போதும் உங்களுக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே அது தெரியும். நீங்க அப்படியே ஸ்பூன்ல இது பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். லைக் தயிர் வடை மாதிரி சொல்றீங்க நீங்க. தயிர் தயிர் வடை மாதிரி இருக்கும். என்னன்னா நம்ம இது ரொம்ப யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணி. கரெக்ட். அதே சமயம் தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப நல்லது இல்லைங்களா? இங்க பாருங்க நல்ல கலர் அழகா இருக்கா, கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம டைரக்டா அப்படியே வந்து இந்த தேங்காய் பால்ல போட்டுக்க வேண்டியதுதான். டக்குன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா அதுவாகும். பட் உள்ள பாயில் ஆயிருக்கும்ல. நம்ம நல்லா நைஸா அரைச்சும் சின்னதா போட்டுக்கோம். உளுந்த வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் இதுவாகாது, டக்குன்னு இதுவாயிடும். என்னன்னா ஊறத்துக்கு தான் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுதான் தேங்காய் பால்ல ஊறணும் இல்லைங்களா, அதுக்கு தான் டைம் ஆகும். பட் அப்படி இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ்ல பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை. நம்ம தேங்காய் பால் மட்டும் ரெடி பண்ணிட்டா ஆமா. இப்போ குட்டி பசங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு நீங்க வேணா சட்னி வச்சு இந்த ஒரு டிஷ் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் வச்சு கொடுத்துலாம். இந்த பாருங்க இதுவா இருக்கு பாருங்க. சும்மா இது மேல இருக்கு. இது மேல இப்படி வேணும்னா இப்படி இது பண்ணிக்கலாம், ஊற வச்சுக்கலாம். வேணுங்களுக்கு அப்பயே இன்ஸ்டன்ட்டா அதை வச்சு மேல தேங்காய் பாலை ஊத்தி கொடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கனாலும் இன்னும் நல்லா இருக்கும். சில்லுன்னு இது பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பட் இது வந்து அந்த ஒன் டேலயே நம்ம தீத்துறணும் இல்லையா, தேங்காய் பாலா இருக்கிறதுனால. ஆமா அதுதான் கெட்டு போயிடுறது. ஆமா கெட்டு போக சான்சஸ். அதனால நம்ம சும்மா டக்குன்னு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா செஞ்சுப்போம். அதே சமயம் டிஃப்ரெண்டான டிஷ் இல்லை நம்மளுக்கு. நம்ம இப்போ உளுந்து தேங்காய் பால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மேடம் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டா ஒரு சொல்லிடுவாங்க. கண்டிப்பா சொல்றேன் மேடம். உளுந்து வந்து சொன்ன மாதிரி 200 கிராம் எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து ஆமா ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 200 கிராம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, ஃபுல் தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சுட்டு அப்புறம் ஏலக்காய் வச்சுக்கோங்க. என்னன்னா உளுந்த வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நைஸாக அரைச்சி முடிச்சுட்டு அதை வந்து எண்ணெயில் வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன போண்டாவாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி திக்காக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு ஏலக்காய் எடுத்து அதில் ஊற போட்டுடலாம். ஊற போட்டு குட்டி குட்டியாக போண்டா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா தேங்காய் பால் போண்டா ரெடி. ரொம்ப பார்க்க அழகா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. பார்க்கிறதுக்கே ஏதாவது என்ன சொல்றது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த டிஷ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே சொல்லுங்க எப்படி இருக்கு. இது எப்படி தேங்காய் பாலோட சாப்பிடணுமா இல்ல மட்டும் சாப்பிடணும்? இல்ல தேங்காய் பாலோட சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து தெரியும். கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். உளுந்து தேங்காய் பால் போண்டா வந்து ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கு. நீங்களும் வந்து உங்க வீட்டுல இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அது ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, அதாவது ஓல்டு ரெசிபி. இதெல்லாம் அம்மா அந்த காலத்துல செஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்க. எனக்கு இது எங்க அம்மா சொல்லி கொடுத்த டிஷ், அதனால அது அப்படியே மறக்காம அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இப்போ வந்து உளுந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஒரு போண்டா பார்த்தோம். அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதாவது டேஸ்டா, அதாவது சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருந்தது. இதுக்கு அடுத்த ரெசிபி நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் அடைஸ் நம்ம பார்த்துருப்போம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த பருப்புகளை யூஸ் பண்ணி அந்த மாதிரி அடை, முருங்கைக்கீரை அடை, அப்புறம் மில்லட்ஸ்லாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணி அடை செய்கிறாங்க. அதில் இன்னைக்கு வந்து ராகி யூஸ் பண்ணி ஒரு வெள்ளை அடை செய்ய போறாங்க. அது எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
மேடம் இப்போ ராகி யூஸ் பண்ணி ஒரு அடை செய்ய போறோம். இப்போ ராகி யூஸ் பண்ணி நம்ம அடை பண்ணிட்டு ஆக்சுவலா இதோட நேம் என்னன்னா சிமிலி உருண்டை. சிமிலி உருண்டை இதுக்கு மெயின் டிஷ் என்னன்னா ராகி தான் இதுக்கு. ஸோ ராகி வந்து நீங்க இதை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு சொல்லலாம். என்னன்னா ராகி வந்து இதுல நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், கால்சியம் இருக்கு. ஆமா, ராகில வந்து புட்டு பண்ணலாம், ராகி புட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ராகி கூழ் வந்து ஆடி மாசம்னா அது செய்வாங்க. ஸோ அதுல நீங்க கர்ட் போட்டு ஆனியன்லாம் போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ராகிக்கு வந்து இதுவும் எதுவுமே இல்லை, நல்லா தைரியமா குட்டி சின்ன பசங்களுக்குலாம் இப்போத்துலேருந்தே நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா நல்லது. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி இப்போ தான் சொல்கிறீங்களா நிறைய சுகர் பேஷண்ட்லாம் நிறையா வருது இல்லையா. ஸோ அது வராமல் இருக்க நம்ம சின்ன பசங்களுக்கு இப்போதுலேருந்தே பழகிக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து இது சிமிலி உருண்டை. இது வந்து சிமிலி உருண்டைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. ராகி மாவு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க, சும்மா லேசாக வறுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 200 கிராம்ஸ் தான், ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும் நம்ம. 200 கிராம்ஸ் ராகி வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து ஒரு 200 கிராம்ஸ். அதுக்கப்புறம் எள்ளு மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோ, ஒரு 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அவ்வளோ நல்லது இல்லையா. வேர்க்கடலைக்கு நம்ம என்னெல்லாம் இதுலேயே சட்னி பண்ணுவோம். வேர்க்கடலை வந்து ஆக்சுவலாக இதுவும் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. வேர்க்கடலை வந்து ஃபேட்டே கிடையாது. அதை வந்து நம்ம அப்படியே ஊற வச்சுட்டு சாப்பிட்டு சுண்டல் மாதிரி பண்ணோம்னா அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இந்த வேர்க்கடையில். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க வேர்க்கடலை வந்து ஃபேட்டு. ஸோ அதை வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணுவாங்க. யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க, நல்லா சாப்பிடலாம் வேர்க்கடலை. அது வறுத்ததா? இது வறுத்தது. சட்னி எல்லாமும் பண்ணி தைரியமாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துக்கலாம், அடைக்கு தேவையான எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? முதல்ல அந்த ராகி மாவு வந்து தண்ணி பிளெயின் தண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சு ஹாட் வாட்டர்லாம் போட வேண்டாம். இது நம்ம சாதாரணமா நம்ம தண்ணி விட்டே ஈஸியாக தான் இருக்கலாம். ஸோ லைட் கொஞ்சமா உப்பு போட்டு பண்ணிக்கலாம். அடையா தட்ட போறீங்க? ஆமா, அடையா பண்ணிடலாம். எள்ளு பாத்தீங்கன்னா நீங்க எள்ளு வந்து இந்த அதுவும் இந்த பொம்பளை பசங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. எள்ளு வந்து அயன் ஜாஸ்தி. அயன் ஜாஸ்தி. வெள்ளத்துலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட் நினைக்கலாம் ஸ்வீட் தானே, அதாவது தைரியமா வந்து வெல்லம் யூஸ் பண்ணலாம். சர்க்கரை தான் உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து கெடுது. ஸோ வெல்லம் தைரியமா யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இது சொல்றாங்களே நாட்டு சர்க்கரை சொல்றது, நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஆமா. கருப்பட்டி யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா. என்னன்னா அது கொஞ்சம் இதுவா இருக்கும், பிளாக் கலரா இருக்கும். ஆல்ரெடி பிளாக். ஆமா, அது கொஞ்சம் இதுவா இருக்கு. அதனால வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நல்லா வரும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் இது என்ன செய்ய போறீங்க? இப்ப அடை மாதிரி இது அடை மாதிரி பண்ணிட்டு இது கொஞ்சம் இது சிம்ல கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது, ஏன்னா அது வந்து கிறிஸ்பி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இது சாஃப்டாவே வேக வச்சுக்கணும் நம்ம. இப்ப பாருங்க, இப்படி திருப்பி போட்டோடனே நல்லா இருக்கு இல்லைங்களா. மறுபடியும் இதை வந்து இப்படி திருப்பி போட்டு சாஃப்டா வேகணும். சாஃப்டா இருந்தால் தான் நம்ம மிக்சியில போட்டு இதை ஒரு கிரைண்ட் பண்ணுவோம். இதை எல்லாத்தையுமே போட்டு தான் கிரைண்ட் பண்ணுவோம் நம்ம. ஏதாவது இந்த எள்ளு வெல்லம் ஏலக்காய் மெயினா. பட் இதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த ராகி வந்து எந்த விதத்துலயுமே வேக வைக்க போகிறது இல்லையா? இதுல வேகறதோட சரி. அதனால இதுல கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி நல்லா பாயில் கொஞ்சம் ஸ்லோலா வச்சு பண்ணீங்கன்னா அதுவா. ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் வாசனையா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுல இருந்தே. ஆமா, இந்த டிஷ் வந்து ஆக்சுவலா ட்ரெடிஷ்னலா இது வந்து இதுவும் என்னோட அம்மாட்ட இருந்து நான் கத்துட்டு வந்த டிஷ் இது. அதனால இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல சொன்னீங்கன்னா எவ்வளவு நல்ல இதுவெல்லாம் இருக்கு, ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எல்லாத்துலயுமே. வேர்க்கடையில இது ஹை கால்சியம் ராகி வந்து. ஆமா, இது நீங்க எங்கேயாவது கூட இது ஒரு உங்களுக்கு 1 வீக் கூட வச்சு சாப்பிடலாம் நம்ம. இது வந்து கெட்டு போக ஆகாது. இது இந்த சுட்டு எடுக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டைம், ஒரு 10 or 15 மினிட்ஸ், அவ்வளோன்னு கூட இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன்.
நீங்க சொல்லும்போது இதுலயே வந்து வெல்லம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடை செய்வாங்க தெரியுமா? அதான் எனக்கு ஞாபகம் வருது. அது மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டு செய்வாங்க. இதுல முருங்கைக்கீரை கொஞ்சம் தேங்காய் போட்டா என்ன நல்லா இருக்கும் இல்லையா டேஸ்ட்? இதுல சொல்றீங்களா இல்ல இதுல இல்ல, அந்த மிக்ஸ் பண்ணும்போது நீங்க அரைக்கும் போது தேங்காய் வேண்டாம். நம்மளுக்கு இந்த இதுவெல்லாம் இருக்கும்போது தேங்காய் வேண்டாம். நீங்க தேங்காய் யூஸ் பண்ணி அப்படின்னா தேங்காய், வெல்லம், ஏலக்காய் போட்டு இது மாதிரி பண்ணிட்டு எண்ணெயில விட்டு செய்யலாம். அது நல்லா இருக்கும், அது டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. ராகியில செஞ்சிருக்கோம். ஆமா, இது மாதிரி சுட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸா வந்து நம்ம கையிலேயே கூட இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் வார்மா இருக்கணும், கொஞ்சம் சூடா இருக்க. ஆமா, அப்படின்னா இல்ல சூடு இருக்கணும் இருந்தா தான் உங்களுக்கு வந்து சாஃப்டா அரைக்கும். ஸோ இது கொஞ்சம் சூடா இருக்கு பாருங்க. இது மாதிரி சின்ன சின்னதா இப்படி போட்டு பிச்சு போட்டு இப்படி பிச்சு போட்டுக்கலாம் நம்ம. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அதான் அரைப்படும் எல்லாத்தையும். அப்பதான் உருண்டை பிடிக்க முடியும். ஈஸியா வந்து நம்ம உருண்டை பண்ணலாம். நம்ம இத மிக்ஸில வந்து சும்மா ஒரு ஓட்டி ஒரு மாதிரி ஒரு இதுவா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கேன். எள்ளும் இதை மட்டும் மிக்ஸில இதை மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு மிக்ஸில ஒரு கிரைண்ட் பண்ணிடணும். ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க எள்ளு, நான் இப்ப பொடி பண்ணி வச்சிருக்கேன். வறுத்த எள்ளு, வேர்க்கடலையோட பொடி, அப்புறம் வெல்லம், இது ஏலக்காவும் போட்டு வச்சிருக்கேன் இந்த எள்ளுல. இந்த ராகி எடை வந்து மேடம் வந்து மிக்ஸில பொடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இனிமே அந்த எள்ளு, வேர்க்கடலை, வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ண போறாங்க. இப்போ இந்த ராகி வந்து நம்ம 2 கப்பு ராகி பண்ணியிருக்கோம். 200 கிராம். ஆமா, இல்ல 2 கப்பு ராகி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 100 கிராம்ஸ், இது 50 கிராம்ஸ். அதனால சரியா, இதை வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த இதுவை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் ஒரு கிரைண்ட் பண்ணிட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு முழி உருண்டை. ஸோ இப்போ எள்ளு போட்டிருக்கேன், வேர்க்கடலை போட்டிருக்கேன். பொடி பண்ணது சொல்லிடுங்க. அதாவது எப்படி வேர்க்கடலையை பொடி பண்ணீங்க? வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? வறுத்து வச்சதை பொடி பண்ணி, அதோட ஏலக்காய் வந்து எள்ளு கூட போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். சரி. ஸோ வெல்லம் போட்டு இப்போ எல்லாமே ரெடியாயிடுச்சு. இதை ஒரு கிரைண்ட் சும்மா ஒரு சுத்திட்டோம்னா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம அந்த அடையை வந்து அதையும் பொடிச்சிட்டோம். மற்றபடி வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம் எல்லாத்தையும், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சாச்சு. இப்போ எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா வறுத்த எள்ளு, வறுத்த வேர்க்கடலை, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்சியில் பொடி பண்ணிட்டு நம்ம ராகி இதை வந்து அடை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து சாஃப்டாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு சாஃப்டாக கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் வந்து அரைச்சிடும். ஸோ எல்லாமே நான் இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எப்படி அழகாக வாசனை நல்லா. எள்ளோட வாசனை செம்ம டேஸ்டாக உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒன்று டாமினேட் பண்ணும். அதாவது வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டை இது பண்ணும். ஸோ வந்து எள்ளோட இது தனித்தனியா தெரியும். நம்ம அரைக்கும் போதே நம்மளுக்கு அந்த வாசனை நல்ல இதுவாக இருக்கும். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்து இதை வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. என்னன்னா இது நிறையா இதுவாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் இருக்கிற இதுவும் சும்மா நம்ம எங்கேயாவது இது எடுத்துட்டு போய் கூட வெளியில போயிட்டு நல்லா சாப்பிடலாம். இது ஒரு 4 or 5 days நல்லா நல்லா இருக்கும் இது. ஸோ இப்போ நான் இது குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக உருண்டை ஆக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இல்லை வேணும்னா முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு இதுல நல்ல ரிச் இருக்கு உங்களுக்கு. இல்ல ஃபார் டெக்கரேஷன் ஒரு அட்ராக்ஷன் குழந்தைகளுக்கு முந்திரி பருப்பு வேணா பாதாம் வந்து அழகா பாதாம் வச்சுக்கலாம், பிஸ்தா வச்சுக்கலாம், அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. எல்லாம் அந்த காலத்துல தான் பாட்டிகள்லாம் இதெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஆமா, இப்ப யாரும் எல்லாம் ஒர்க் பண்றதால ஆமா, அதே சமயம் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது இல்லையா, எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு போயிட்டாங்க. ஸோ இந்த டிஷ் எல்லாம் அப்படியே மறந்து போச்சு. ஆமா, ஆனா இப்ப மறுபடியும் வந்து தூர்தர்ஷன் வழியா இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தணும் ஒவ்வொன்றுதான். இதை வந்து வியூவர்ஸ் வந்து டெஃபினட்டா செஞ்சு பாருங்க. பழைய இதுவெல்லாம் மறக்க வேண்டாம். நம்ம இதுல இருக்க எவ்வளோ ஸ்ட்ரென்த். இதுல எள்ளு வந்து பசங்களுக்கு, பாய்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. இல்ல கேர்ள்ஸுக்கு ரொம்ப நல்லது.
ஜென்ரலா மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த ராகில வந்து அவ்வளோ இதுவா இருக்கும். வேர்க்கடலையும் நம்மளுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ எங்கேயா நம்ம ஒரு ரொம்ப தூரம் கூட போறோம் வச்சுக்கோங்க, ரொம்ப பசியா இருந்துச்சுன்னா இதை ஒரு 2-3 சாப்பிட்டாவே நல்ல வயிறு ஃபீலிங்கா இருக்கும். நம்மளுக்கு அந்த பசிக்க ஃபீலிங்கே இருக்காது. ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைகளுக்கு இது கொடுக்கும்போது ஒரு 3 உருண்டை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஃபீலிங். ஈவினிங் ஒரு டிஃபன் சாப்பிட்ட ஒரு திருப்தி. ஆமா, கண்டிப்பா. ஸோ நம்மளோட ராகி உருண்டை, சிமிலி உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் வந்து அந்த ராகி யூஸ் பண்ணி, அடை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிமிலி உருண்டையா செஞ்சிருக்காங்க. ரியலா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன், அப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து இந்த வேர்க்கடலை சேர்த்தது தேங்காய் சேர்த்த மாதிரி இருக்கு. ஆமா, ஃபீலிங் அப்படி இருக்கு. ஆமா, ரொம்ப ரியலா ரொம்ப நல்லா இருக்கு மேம். நீங்க வந்து எங்களோட தொலைக்காட்சிக்கு இதை வந்து இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு இல்ல இதுல ஒன்றும் சிரமமே இல்லை. எனக்கு என்னன்னா இது வந்து நம்ம வியூஸ்க்கு போய் ரீச் ஆகணும், மறுபடியும் பழைய இதுக்கு எல்லாருமே வரணும், வந்ததான் அவங்க நல்லா இதுவா இருக்கும். ஏன்னா மில்லட்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி வெரைட்டியா நம்ம டிஷ் பண்ணோம்னா டெஃபினட்டா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரொம்ப ரியலா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கூட சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு.